ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் எப்படி நம்ம ஓட்டர் ஐடி ஸ்லிப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஓட்டர் ஐடி ஸ்லிப் வந்துட்டு நம்ம வந்து ஆன்லைனில் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓட்டர் ஐடியை நம்மளோட ஃபோட்டோவோட டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஃபோட்டோவோட டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு இல்லை. நம்ம வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியும் நம்மளோட ஓட்டர் ஐடியை ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓட்டர் ஐடி ஸ்லிப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஓட்டர் ஐடி ஸ்லிப்பு நான் வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு எலெக்ஷன் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஓட்டர் ஐடி ஸ்லிப் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்லிப்பை கொண்டு போய் தான் நீங்கள் வந்து ஓட்டிங் பண்ண வேண்டியிருக்கும். பட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒவ்வொரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, சீரியல் நம்பர். அந்த நம்பரை தவிர மீதி எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பார்கோட ஸ்கேன் பண்ணாலும் உங்களோட ஓட்டர் ஐடியை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட ஏஜ். நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு ரெகுலராக இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருப்பீங்கல்ல, ஒரு டைம் ஓட்டு போட்டிருந்தாலும் உங்களோட ஓட்டிங் ஏரியா, அந்த லொக்கேஷன் வந்து எது அப்படிங்கிறத வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஓட்டிங் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து ஓட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த லொக்கேஷன், ஏரியா இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் இதை வச்சு கூட நீங்கள் வந்து ஓட்டிங் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பார்ட் நம்பர், நெக்ஸ்ட் சீரியல் நம்பரை வந்து இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எதுக்குடா யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட ஓட்டர் ஐடியில் உள்ள அட்ரஸை வந்து கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கும். பட் நீங்கள் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மூலமாக உங்களோட பார்ட் நம்பர் என்ன, சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் ஒன்றை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதில் போயிட்டு வேணால் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் எப்படி நம்ம ஓட்டர் ஸ்லிப்பை வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கும் லைக், ஷேர், கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ யூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபைடுன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கான ஒரு பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்பர் லெட்டர், ஒரு லோயர் லெட்டர், நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அண்டு, பர்சன்டேஜ், இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், சம் நம்பர்ஸ் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கான அந்த பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா லாகின் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஓட்டர் ஐடி ஸ்லிப் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து பார்க்கலாம், உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில் வந்து ஷோ ஆகும். இதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஸ்லிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூ கேட்கும். இதில் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி ஸ்லிப் வந்து இதில் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாகவே வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஓட்டர் ஐடி ஸ்லிப் வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓட்டர் ஐடி ஸ்லிப்பை வந்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி ஸ்லிப்பை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து டேரெக்டாக இது மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு கீழே பாட்டமில் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓட்டர் ஸ்லிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ஓட்டர் ஐடி ஸ்லிப் வந்து ஷோ ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இது வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணது உங்களுக்கு இது மாதிரி கண்டினியூ கேட்கும். இதில் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே உங்களோட ஓட்டர் ஐடி ஸ்லிப் வந்து இதில் வந்து ஷோ ஆயிரும்.
ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ மொத்தத்தில் 2 மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆர்டினரி பேஜ்னா எக்ஸ்ப்ளோரர் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு ஓட்டர் ஐடி அந்த ஸ்லிப் வந்து முன்னாடி ஷோ ஆச்சுது அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட ஓட்டர் ஐடி கார்டை வந்துட்டு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் இபிஐசி நம்பர் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இபிஐசி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் மட்டும் தான் வந்து ஷோ ஆகும். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து எப்படி ஓட்டர் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருப்போம். பட் அந்த வீடியோ வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இல்லை. அந்த வீடியோ அவைலபிளாக இருக்குது, அந்த மெத்தட் எதுவுமே இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ நம்மளால் வந்து ஆன்லைனில் நம்மளோட ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஓட்டர் ஐடி ஸ்லிப்பை மட்டும் வேணால் இப்போதைக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நியூ ஓட்டர் ஐடி வந்து இமீடியட்டாகவே கிடச்சிரும். ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி நியூ ஓட்டர் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வேணால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் பார்த்து நீங்களும் வந்து ஓட்டர் ஐடி இது வரைக்கும் அப்ளை பண்ணலை அப்படின்னா இப்போ அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இமீடியட்டாகவே வந்து புது ஓட்டர் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் கிட்டத்தட்ட ஒரு 3 பேருக்கு அப்ளை பண்ணி இது வரைக்கும் கார்டு வந்து வந்துருச்சு. ஸோ அதனால நீங்களும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஓட்டர் ஐடி வந்து கிடச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.